சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். எதிர்பாராத நிறைய அறிவிப்புகளே வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒன்று, ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் மேலே போர் தொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. மறுபக்கம் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் எல்லா பிணை கைதிகளையும் கூட நாங்கள் விடுறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு பக்கம் இருந்து அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். முதல் விஷயமே பார்த்தா 20ஆம் தேதி இன்னைக்கும், அதுக்கப்புறம் 22ஆம் தேதி இன்னும் 2 நாள்லையும் பார்த்தீங்கன்னா 2 செட்டாக பிணை கைதிகளை விடுறதுக்கு இப்போது காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் ஒத்துக்கொண்டிருக்காங்க. ஒத்துக்கொண்ட அந்த டைமுக்கு முன்னாடியே விடுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி எவ்வளோ நாள் பேசியிருந்தாங்களோ அந்த நாளை விட முன்னாடியே இவங்க விடுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அவங்க வாலண்டியராகவே தானாக செய்கிறாங்க. நாங்களே வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் வெளியிடுறாங்க. அதில் இன்னைக்கு பார்த்தா 4 பேர்த்த வெளியிடுறாங்க. ஆனால் 4 பேரும் இறந்தவங்களா இருக்கிறனால அவங்களுடைய டெட் பாடி தான் வெளியே வரும். அதே மாதிரி இன்னும் 2 நாள் கழிச்சு பார்த்தா 6 பேர்த்த வெளியிடுறாங்க. அந்த 6 பேரும் இறந்தவங்க, அது கூட 2 பேர்த்த வெளியிடுறாங்க. இப்போ இன்னைக்கு வெளியிடுறாங்களே 4 பேர் இறந்தவங்க, அதில் 3 பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க. ஒரு தாய் 2 குழந்தைங்க, மொத்தமாக 3 பேரும் வான் தாக்குதலில் இறந்துருக்காங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர்த்த பிடிச்சிட்டு வந்தாங்க. கணவன், மனைவி, 2 குழந்தைகள். அதில் கணவன் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளியிட்டாங்க. அவர் மட்டும்தான் உயிரோடு இருந்தார். அவரை தவிர இந்த 3 பேருமே வான் தாக்குதலில் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சில மாதத்துக்கு முன்னாடியே காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் அறிவிச்சிருந்தாங்க. அப்படி அறிவிச்சிருந்த அவங்கள தான் இப்போ வெளியிடுறாங்க. அது போக இப்போ இந்த 6 பேர்த்த வெளியிடுறாங்கன்னு சொன்னோமே, 2 நாள் கழிச்சு டெட் பாடியாக அவங்களோட 2 பேர் உயிரோட வெளியே வர போகிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தா, அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேலிருந்து காசாவில் சில தேவையில்லாத வேலைகளை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை பிடிச்சி சிறையில் போட்டாங்க. 10 வருஷம், அதுதான் ரொம்ப முக்கியம். 10 வருஷம் கழித்து இந்த போர் தாக்குதலெல்லாம் மீறி அவங்க 2 பேர் உயிரோட வெளியே வராங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய சிறையெல்லாம் ரொம்ப சேஃபாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும். எல்லாமே பங்கரில் தான் இருக்குது. அதனால் அவங்க 2 பேர் உயிரோட 10 வருஷம் கழித்து வெளியே வர போகிறாங்க. இப்போ இவங்களாம் வெளியே வர்றதுக்கு அங்கே இஸ்ரேல்லேருந்து யார் கொடுக்க போகிறாங்கன்னா, நம்ம நேற்றைய தினமே சொல்லியிருந்தோம், சிறுவர்கள் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்களோ அவங்களெல்லாம் வெளியிடுறோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் சொல்லியிருந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுவர்களில் பாதி பேர் தான் நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு இருக்காங்க. பாதி பேர்னா மொத்தமாக எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னே காசாவில் இருக்கவங்களுக்கே தெரில. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சிறுவர்களில் எத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க, யார் யார் இருக்காங்கன்னு பேர் கொடுங்கன்னு கேட்டால் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, யார் யார் பேருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது 1.5 வருஷத்தில் பிடிச்சிட்டு போயிருப்பாங்களே, வெஸ்ட் பேங்க்லேருந்து பிடிச்சிட்டு போனவங்களெல்லாம் தெரியும், அவங்களாம் சிறுவர்கள்னு தெரியும், அங்கே ஆள் இல்லைன்னு தெரியும். ஆனால் காசாவில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேர் கட்டிடத்துக்கு அடியில் மாட்டியிருக்காங்கன்னே தெரியாமல் இருக்கிறதுனால எந்தெந்த பகுதியிலேருந்து எத்தனை பேர் போனாங்கன்னே லிஸ்ட்டு தெரியல. அதனால் இஸ்ரேல் லிஸ்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காசாவில் இருக்கிறவங்களுக்கும் சிறுவர்கள் எத்தனை பேர் வெளியே இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. அதில் பாதி பேர்த்த விடுறோம் அப்படிங்கிறதை மட்டும்தான் இப்போ இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. அவங்க கணக்கே சொல்லலை, அதில் பாதி பேருங்கிறாங்க. 100 பேருன்னு சொன்னாதான் வெளியே வர்றது 50 பேராக இருந்தால் பாதி பேராக இருக்கும். கணக்கே சொல்லாட்டினா எப்படி பாதி பேராக இருக்கும்? நினைத்து பாருங்கள். அது பார்த்தா எப்பயுமே அவங்க 1000 பேர்த்த பிடிச்சிட்டு போனாங்கன்னா ஒரு 100 பேர்த்த வெளியிட்டால் கூட நம்ம நினச்சிக்க வேண்டியதான், அப்போ 200 பேர் உள்ளே இருக்காங்களாட்டிருக்கு, 100 பேர் வெளியே வந்திருக்காங்கன்னு நினச்சிக்க வேண்டியதான். அந்த அளவுக்கு தான் இப்போ எத்தனை பேர் சிறையில் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாமல் இருந்துகிட்ருக்காங்க. அத்தனை பேருமே சிறுவர்கள். அவங்கள மட்டும்தான் இந்த பேட்சில் வெளியிடுறாங்க. அப்போ முதல் கட்டமாக பிணை கைதிகள் பரிமாற்றம் தான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா பேசப்பட்டுட்டு இருக்கு. அதே சமயத்தில் நேற்று ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க. காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் எல்லா பிணை கைதிகளையும் ஒரே தடவையில் விடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், நீங்கள் நிரந்தர போர் நிறுத்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போர் நிறுத்தம் வந்திருக்கிறதே நிரந்தர போர் நிறுத்தத்தை நோக்கி தான் போர் நிறுத்தம் வந்திருக்கு. இருந்தாலும் 2ஆம் கட்ட போர் நிறுத்தமே கொண்டு வராமல் போர் ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நிரந்தர போர் நிறுத்தம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை கொண்டு வந்துருங்க. அப்படி நிரந்தரமாக போர் நிறுத்தப்பட்டால் அடுத்தது சுதந்திர பாலஸ்தீனத்தை வாங்கி கொள்ள முடியும். அதனால நிரந்தர போர் நிறுத்தம் கொண்டு வாங்க. கொண்டு வந்தால் அத்தனை பிணை கைதிகளையும் நாங்கள் ஒரே தடவையிலேயே முழுசாக வெளியிட்டுறோம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் உள்ள நெட்சரிங் காரிடோர்லேருந்து வெளியே போன மாதிரி ஃபிலடெல்ஃபியா காரிடோர்லேருந்து எல்லா பக்கம் இந்த ரஃபாலேருந்து வெளியே போயிருங்க. எங்களை விட்டு நீங்கள் போயிருங்க. எங்கள்கிட்ட நீங்கள் நிரந்தர நிறுத்தம்னு சொல்லிடுங்க. இது 2 மட்டும் சொல்லுங்கள். எல்லா பிணை கைதிகளையும் சிறை கைதிகளையும் நாங்கள் விடுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறதை இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அறிவித்த கையோட ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் திரும்ப திரும்ப நீங்கள் எல்லாருமே ஆயுதத்தை கொடுத்துருங்க,
நீங்கள் யாருமே ஆட்சி செய்யாதீங்கன்னு எங்களை சொல்லாதீங்க. காசாவில் நாங்கள் தான் ஆட்சி செய்வோம், நாங்கள் தான் வந்து இந்த காசாவுக்கான ஆர்மியாக இருக்கோம். ஆயுதத்தெல்லாம் கீழே போட முடியாது, அப்படி போட்டால் எங்கள் நாட்டுக்கு என்ன பாதுகாப்பு? அதனால் நாங்கள் ஆட்சியும் நாங்கள் தான் செய்வோம், அதே மாதிரி ஆயுதங்களையும் நாங்கள் கீழே போட மாட்டோம். நீங்கள் சும்மா வந்து எங்களை இந்த 2 விஷயத்தையும் சொல்லிகிட்டே இருக்காதீங்க. நீங்கள் போர் நிறுத்த நிபந்தனைகளில் இது 2ஐயும் வைக்கவே கூடாது, வச்சா நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இதை பற்றி தான் இஸ்ரேலில் ரொம்பவே வந்து தலைப்பு செய்தியாக போகுது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் அவங்களே வெளியே விடுறேன்னு சொல்லிட்டாங்க, நிரந்தர நிறுத்தம்னு ஒன்று அறிவிச்சா போதும், இஸ்ரேல் தான் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டனால எல்லா மக்களும் என்ன சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு இந்த டீலை வந்து கெடுத்து விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டிலெலாம் எழுதி வச்சு இது பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனை இந்த டீலில் கொண்டு வந்து மறுபடியும் போர் ஆரம்பிக்க வேணான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்கள்லாம் வந்து அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதே சமயத்தில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய யாயல் லாபிட் அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் திரும்ப திரும்ப அவர்களை வந்து ஆயுதத்தை கீழே போடு, அவங்கள வந்து ஆட்சி செய்யக்கூடாது, நாட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னீங்கன்னா இது 2ம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ஒத்துக்காத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி நிபந்தனைகளை தயவு செஞ்சு கெடுக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அந்த 2 விஷயத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க. உங்களுக்கு பிணைக்கேதிகள் வேணுமா, அதை பற்றி பேசுங்க. இனிமேல் வந்து இஸ்ரேலை தாக்கக்கூடாதுன்னு பேசுங்க. ஆனால் அவங்கள ஆயுதத்தை கீழே போடுன்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி அவர்களை வந்து ஆட்சி செய்யக்கூடாது, வெளியே இருங்க, வெளிநாடுகளுக்கு போங்கன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர், அதாவது நெத்தன்யாவுக்கு அடுத்த இடத்துல அவர் தான் இருக்கார், அடுத்த எலெக்ஷன் வந்து அவர் தான் வந்து பிஎம்மாக வரக்கூடியவர். அவர் சொல்கிறாரு, இந்த 2 விஷயத்தை நீங்கள் சொல்லாதீங்க, அது பிரயோஜனமே இல்லை. நீங்கள் அப்படி சொல்கிறீங்கனாவே வேணும்னே யுத்தம் வர்றதுக்காக தூண்டுவிக்கிறதுக்காகத்தான் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மக்கள் எல்லாமே போர் நிற்கும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு மேலே நஷ்டத்தை சந்திக்க முடியாது, நம்ம வந்து இந்த போரை நிறுத்துறதா நல்லதுன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவரும் இன்றைக்கி வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ நேற்று காசாவிலேருந்து வந்து அவங்க கொடுத்த அறிவிப்பு பார்க்கும்போது போர் நிறுத்தறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இஸ்ரேல் மக்களுக்கு பதிஞ்சிருக்கு. அதனால இஸ்ரேலில் இருக்கவங்களாம் நெத்தன்யாகு தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ 2வது விஷயமா இந்த ஒரு தலைப்பு செய்திகள் போயிட்டு இருந்துச்சு. 3வதாக ஈரானுடைய ஐஆர்ஜிசியுடைய டெப்யூட்டி கமாண்டராக இருக்கக்கூடிய அல் ஃபதாவி அவர்கள் வந்து என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது, நாங்கள் ஏற்கனவே ட்ரூ ப்ராமிஸ் 1 ட்ரூ ப்ராமிஸ் 2ன்னு சொல்லிட்டு 2 தடவை இஸ்ரேலை அட்டாக் பண்ணோம். இப்போ அடுத்தது ட்ரூ ப்ராமிஸ் 3ன்னு சொல்லிட்டு இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நேரத்தை பார்த்துட்ருக்கோம், சரியான நேரம் கிடச்சா போதும் அடிச்சிருவோம், நாங்கள் ரெடியாக இருக்கோம். அந்த டைம் மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டுருக்கு, பார்த்துட்ருக்கோம், டைம் கிடச்சா போதும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இவர் ரொம்பவே முக்கியமான ஆள், டெப்யூட்டி கமாண்டராக இருக்கக்கூடியவர். இவரே இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஐஆர்ஜிசியை அறிவிச்சதுக்கு சமமாகும். அந்த அளவுக்கு வந்து அறிவிப்பு கொடுத்துட்டு இப்போ இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படி இருக்காங்கன்னா சாத்தானாட்டம் இருக்காங்க. அவங்க தொடர்ச்சியாக ஈரானுக்கு தினம் தினம் காலையிலேருந்து நைட்டு வரையும் என்ன பிரச்சனை கொடுக்கலானே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு நல்லதுக்கு இல்லை, கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் நம்ம இந்த ட்ரூ ப்ராமிஸ் 1 பார்த்தோம்னா அது ஏப்ரல் 13 வந்து அடித்தாங்க. 300 மிசைல்ஸ் வந்து ஏவி இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து பார்க்கும்போது 2 வந்து ஐஆர்ஜிசியை சேர்ந்தவங்கள தாக்கியிருப்பாங்க. அந்த 2 நபருக்காகவே வந்து என்ன பண்ணாங்கன்னா 300 ஏவுகணைகள் இஸ்ரேல் மேலே ஏவப்பட்டுச்சு. அடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ப்ராமிஸ் 2 அப்படிங்கிறது அக்டோபர் 1 நடந்துச்சு. அப்போ 200 மிசைல்ஸ் வந்து ஏவி இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஹனியா அவர்கள் அங்கே வந்து ஈரானில் வச்சு கொல்லப்பட்டதன் காரணமாக தாக்கியிருந்தாங்க. இப்போ ட்ரூ ப்ராமிஸ் 3 வருது. இதில் எத்தனை ஏவுகணைகள் பயன்படுத்துவாங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக இஸ்ரேல் மேலே வந்து பேலஸ்டிக் ஏவுகணைகளை வந்து வீசுவாங்க. இது வந்து இந்த தடவை கடுமையாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் பொறுத்திருந்து. அப்படி ஒரு அறிவிப்பும் ஈரான் தரப்புலேருந்து வந்திருக்குது. அப்போ ஈரான் வந்து இஸ்ரேலை அடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுவும் இன்றைக்கி ரொம்பவே பிரேக்கிங் நியூஸாக போய்ட்டுருக்கு. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்து முக்கியமான தகவலாக இருக்குது. நம்ம அடுத்த ஒரு காணொளியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.